அடுத்து இது பாருங்கள், இதான் நான் சொன்னது பர்சன்டேஜையும் டைம் அண்ட் ஒர்க்கையும் கம்பைன் பண்ணி கேட்குறது. ஓகேவா? எ பர்சன் கேன் கம்ப்ளீட் 20% ஆஃப் ஒர்க் இன் 8 days. இப்போ 20% ஆஃப் ஒர்க் வந்து 8 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் ஒர்க்கு என்னச்சு 40 டேஸில் முடிப்பாங்களா? ஓகே. அடுத்து அனதர் பர்சன் ஒய். ஓகே, அனதர் பர்சன் ஒய், அப்போ இவங்க எக்ஸ்னு வச்சுக்கலாமா? ஓகே. அனதர் பர்சன் ஒய் கம்ப்ளீட் த ஜாப் 25% ஆஃப் ஒர்க் இன் 6 days. அப்போ 6 நாள் 24, 24 டேஸ்னு வச்சுக்கலாமா? ஓகே, டுகெதர். ஓகே, ஹவு மெனி டேஸ் 40% ஆஃப் தி ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ 2 வேலை பண்ணலாம். இப்போ வந்து ஏபி பை ஏ ப்ளஸ் பி போடுவோமா? அப்போ 40 24 பை 64 40% தானே. அப்போ 40 பை 100 சும்மா சைடில் போட்டு வைப்போம். சரி, இது 1, இது வந்து அதில் டிவைட் ஆகாதா? சரி சரி 4 6 நாள் 24, 1 நாள் 4, 6 நாள் 24, 16. மறுபடியும் 4 போட்டால் 10, 4 மறுபடியும் 4 போட்டால், அப்போ இந்த நாளையும் இதில் ஒரு 10 வந்துடும். 100 இருக்குது, 2 0 மேலே 2 0. ஆன்சர் அப்போ 6, ஆன்சர் 6. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை நம்ம சொன்ன கான்செப்ட் படி இப்போ 40 24 ஒர்க் டன் என்ன வச்சுக்கலாம்? 120ன்னு வச்சுக்கலாம். 120ங்கிறது ஒர்க் டன். அப்போ எக்ஸோட எஃபிஷியன்சி 3 தானே, 4 3 எஸ் 120 பை 40 = 3 வரும். ஒய்யோட எஃபிஷியன்சி 120 பை 24 = 5 வரும். 5 2 பேரும் சேர்ந்தா 8. ஸோ 120 டிவைட் பை 8 தான் ஆன்சர். ஓகேவா? இன்டு 40%. இது வந்து 5, இது வந்து 20 0 0 இங்கே 6. ஸோ ஆன்சர் 6 days, ஆப்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் எந்த மெத்தடை பொறுத்துன்னு சொல்லிட்டு மாறாது, ஒரே ஆன்சர் தான் இருக்கும். நம்ம எந்த மெத்தட் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெத்தட் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2020 UPSC கொஸ்டின்.